அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கிருந்து பாக்குறாங்க. மடக்குங்க நிலையில நான் என்ன சொல்றேன், எதுல மடம்? காசுல தானே. நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க. என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த இப்படி எல்லாம் மிரட்டு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை. அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான். நீங்கள் ஓட்டு போடுறீங்களா ஓட்டு போடலையா சொல்லுங்க. என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்றத்துக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார் சகோதரர் இவங்க தான். வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பிதான் நான் வரேன். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 150 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். உடனே என்ன 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க 1000 படத்தில் நடிச்சாங்க, அவங்க என்னன்னு? நான் அப்படி பேசலையே. நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல. 150 படம் நடிச்சுட்டேன், பாட்டு பாடிட்டேன், வசனம் பேசிட்டேன். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத புகழ் கிடையாது. இதுக்கு மேல நான் ஒன்னு ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன்? நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க. போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே. இன்னைக்கு கரண்ட் இருக்கா? கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோறும் விவசாயி சாகிற விவசாயத்துக்கு என்ன சொல்லி? ஒன்றும் கிடையாது. கடனை கட்டாத கடனை கட்ட. அந்த கடனில் பார்த்தா பாதி திமுக அதிமுக காரன் தான் கடனை கழிச்சிருக்காங்க தவிர உண்மையான விவசாயிகளுக்கு கடன் போயிருக்கா? கிடையாது. கூட்டுறவு சங்க கடன். நான் ஒரு திமுக அதிமுகன்னு வச்சுங்க, ஊராட்சி தலைவர், நானே ஒரு 10 பேர் பேர்ல நான் நிலம் கொடுன்னு சொல்லி கடன் கொடு. இவங்க 10 பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டரை வாங்கிக்கிறது, 4 கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடுது. இல்லை கடனை கட்டாமல் இருப்பாங்க, அவங்கள காணணும். இந்த நேரம் பார்த்து அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்கள் கூட்டுறவு சங்க கடன்லாம் ரத்து பண்ணுறோம். இவங்களுக்கு நிம்மதியாக போச்சு. ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள். இந்த விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்ணுறாங்களா? கிடையாது.